ஒரு வீட்டுல உள்ள 11 பேர் மாயமான முறையில இறந்து போயிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2018 டெல்லியில புராரியில படியா அப்படின்ற ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த குடும்பத்துக்கு தன்னோட வருமானம் எதுனா பக்கத்துல ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருந்துச்சு. குடும்பம் மக்கள்கிட்ட எல்லாம் சாதாரணமா பேசி பழகுற குடும்பமா தான் இருந்துச்சு. ஜூலை 1ஆம் தேதி மட்டும் அவங்க கடையை திறக்கல, யாருமே வெளியிலயும் வரல. அப்ப பக்கத்து வீட்டுல உள்ளவங்க மேல ஏறி போய் பார்த்தப்ப அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னா, மேல 10 பேர் தூக்கு மாட்டி இறந்து கிடக்குறாங்க. அவங்க கண்ணெல்லாம் துணி வச்சு கட்டப்பட்டிருக்கு, காதுல பஞ்சு வச்சு அடைச்சிருக்காங்க, கையெல்லாம் பின்னாடி கயிறு மூலியமா கட்டியிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. வயசான பாட்டி, அந்த குடும்பத்தில் உள்ள வயசான பாட்டி மட்டும் கீழே உள்ள பாத்ரூம்ல இறந்து கிடந்திருக்காங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. போலீஸ கூப்பிடுறாங்க. போலீஸ் விசாரிக்கும் போது கூட இது கொலையா கொள்ளையான்னு தெரியல. அங்க ஒரு டைரி கிடந்திருக்கு. அதை எடுத்து பார்த்தப்ப கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இப்ப வரைக்கும் நடந்ததை பத்தி அதுல எழுதியிருக்கு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, லலித்தோட அப்பா இறந்து போனதே அந்த லலித்துக்கு மிகப்பெரிய சோகமா இருந்திருக்கு. அது மூலியமாவே தன்னோட அப்பாவை திரும்பி எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும், மந்திரம் மூலியமாவே திரும்பி எங்க அப்பா வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். அவனோட அப்பா கனவுல நீ இந்த மாதிரி ஒரு மந்திரம் பண்ணு, நான் திரும்பி உயிரோட வந்துருவேன் அப்படின்னு கனவுல சொல்றாங்க. அத இவன் போய் குடும்பத்திட்ட சொல்றான். குடும்பத்தை சொன்னப்ப இவங்க யாரும் நம்பல. அவங்களையும் நம்ப வச்சிடறான். நம்ப வச்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுது, அந்த குடும்பம் நம்ம இந்த மாதிரி மந்திரம் பண்ணா உயிரோட இருப்போமா, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அப்பா நம்மள ஆவியா காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ப வச்சேன். இவங்களும் அந்த சடங்கை செய்யறாங்க. சடங்கு செய்யும் போது இவங்களும் இறந்து போயிடுறாங்க. அந்த சடங்குல உள்ளதுபடியே அவங்க எல்லாமே இறந்து போயிடுறாங்க. அவங்களோட அப்பாவோட ஆவியும் காப்பாத்தல, யாருமே காப்பாத்தல. கேஸ ஷேர்டு சைக்காலஜி அப்படின்னு சொல்லி போலீஸ் முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, மந்திரம் மூலியமா யாரையும் திரும்பி உயிரோட கொண்டு வர முடியாது. இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த மந்திரத்தை நம்புவீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.